அண்டர் பாரிஸ் இந்த படத்தை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Votre opération de com pourrait se transformer en un véritable bain de sang. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஷார்ட்டான ஒரு கதை சொல்லிடுறேன். கடலில் இருக்கிற ஒரு ஷார்க்கு வந்து தப்பி தவறி பாரிஸில் இருக்கிற லேக்குக்கு வந்துடுது. அந்த லேக்குக்கு வந்த ஷார்க்கை இவங்க கொண்டு போய் கடலில் விட்டாங்களா, அப்படிலாம் வருத்தி இங்கிலீஷ் சாப்பிட்டாங்களான்றதான் இந்த படத்தோட கதை. அதான் அந்த தொட்டியில் அவ்வளோ பெரிய மீன் வளர்த்தியா, அதை எடுத்து உரிச்சு பொரிச்சு சாப்பிட்டேன். இந்த படத்தோட கதை கேட்கும் போது என்ன சிம்பிளாக இருந்தாலும் மேக்கிங் வைஸ் மிரட்டி இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஹாலிவுட் ஃபிலிம்னாலே ஒரு மேக்கிங் வைஸ் செம்மையாக மிரட்டி இருப்பாங்க. கிராஃபிக்ஸு, சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஹேண்டில் எல்லாமே செம்மையாக இருக்கும். Un requin dans la Seine. இந்த படத்தில் டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஷார்க் எப்படா கடல்லேருந்து லேக்குக்கு வந்துச்சுன்றத கடைசி வரைக்குமே ரிவீலே பண்ணியிருக்க மாட்டானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே மேயர் கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேனோ அதை தான் பண்ணணுன்ற மாதிரி அது ஒரு கேரக்டர் இருக்கும். சாதாரண பொண்ணு இல்லை, ஈகோ பிடிச்ச பொண்ணு. என்னது ஈகோ? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கேரக்டர் என்ன தான் ஆபத்து வந்தாலும் அதை நான் காப்பாற்றுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்றதை ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே நம்ம ஹீரோயினி காமிச்சிருப்பாங்க. எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சாம்பிள் எடுக்கிறதுக்காக கடலுக்கு போவாங்க. அப்போது வந்து தப்பி தவறி ஷார்க்கால் அடித்து அவங்கெல்லாம் கொன்றுவாங்க, அவங்களாம் செத்துருவானுங்க. காப்பாற்றுறதுக்காக போகிறாங்களோ இல்லையோ சாம்பிள் எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க. Transformer en un véritable bain de sang. Ça va être le massacre. ஹீரோயினை விட எனக்கு ஷார்க்கை பற்றி எல்லாமே தெரியுன்ற ஒரு பொண்ணு ஒன்று வரும். நான் ஷார்க் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறேன், அதை பண்ணி நான் மறுபடியும் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறேன், எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு அனுப்புகிறேன், சித்தப்பா வீட்டுக்கு அனுப்புகிறேன்ற மாதிரி லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அது லூஸ் தனமாக பண்ணுறதுலேயே அதே செத்து போயிடும். செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு கேரக்டரு. இந்த படத்தோட பிஜிஎம் எல்லாம் டாப் நாச்சாக இருக்கும். இன்னும் எஸ்பெஷலி ஒரு பிஜிஎம் எல்லாம் வரும், இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே கேட்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் இங்கே கேட்ட மாதிரின்னு தெரியல. எல்லாமே இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்க்கு கிராஃபிக்ஸ் தான் நினைக்கிறேன், மோஸ்ட்லி ரியல் இருக்காது. கிராஃபிக்ஸ் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி ஷார்க்லேருந்து வர அந்த சின்ன சின்ன மீன்கள் இருக்கும் இல்லையா, அது கூட டீட்டெயில் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. Une fête, une immense fête. டியூரேஷன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 43 minutes வருது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த படத்தை பற்றின்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.